ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ட்ரெயின்டு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வந்து படத்தில் நடிச்சிருக்கு. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகால் 150 கமாண்ட்ஸ் வரைக்கும் கற்றுக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அதோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அலர்ட்டாகவே இருக்கும், ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஓனர்ஸை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கு, ஓனர்ஸுக்கிட்ட என்ன வேணுன்றதுக்கு அவங்க முகத்தை பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அதோடய நேச்சர். ஆனால் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட நேச்சர் மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாங்குறது ஒரு ரோபோட் கிடையாது. அதை நீங்கள் எப்படி டியூன் பண்ணுறீங்களோ அப்படி தான் வரும். நீங்கள் அதுக்கு கரெக்டான கேர் கொடுத்து அதை ஃபேமிலியில் ஒரு ஆளாக வச்சுருந்து எல்லாம் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் டாக் டிசிப்ளின் பண்ணுற நேரத்தில் டிசிப்ளின் பண்ணணும். அந்த டிசிப்ளின் பண்ணுறதுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. பனிஷ்மெண்ட் வந்து அடிக்கிறது கிடையாது, ஒரு காமான பனிஷ்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் கையில் ஒரு பொருளை கொடுக்குறீங்க. அந்த பொருளை வந்து அது தூக்கி வீசுதுன்னா அந்த பொருளை திரும்ப கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் அது வந்து அந்த குழந்தையை துன்புறுத்துறது அர்த்தம் கிடையாது. ஒரு டாகுக்கு